அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த வாரம் உனக்கான ஆரம்பம். இந்த பொற்காலத்தை தனுசு ராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வு இவை நடந்தே தீரும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் துணிச்சல், முயற்சி அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சூரியன், சுக்கிரன் இருப்பதால் கலைத்திறன் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல துணைவர் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஆதரவை அளிக்க இருக்குதுங்க. இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்ற படிக்கற்களை தாண்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைகிறதுங்க. இதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஆதரவு அளிக்கும். இதுவரை இருந்த தடைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடமாகிய மேஷத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. வெளிநாடு வணிக தொடர்புகள் ஆதாயம் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, புதன் மற்றும் செவ்வாய் இருப்பது குடும்ப வாழ்க்கையில் சில பதற்றங்களை உருவாக்கலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. அவ்வப்போது கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. காரணம் தெரியாத கவலைகளாக இருக்கும். பிறருக்கு வாக்குறுதிகளை எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் தர வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. கூட்டாளிகளுக்குள் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி, செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. இல்லைனா தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அலைச்சலும் அசதியும் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வலம் வரும் குரு பகவான் ராசியை தனது சுபபலத்தினால் பலப்படுத்துவதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நீடிக்குதுங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு திருப்தி அளிக்கும் வரன் அமையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. வேலை சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி, செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன்
இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. அதனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கை அவசியம். ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சூழ்நிலை கவலையளிக்குங்க. தாய்நாடு திரும்பி விட உங்களுடைய வேட்கை அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற கடினமான போட்டிகளையே சந்தித்து வரும். சந்தை நிலவரத்தின் அலுப்பும் ஏமாற்றமும் மேலிடுங்க. லாபம் படிப்படியாக குறையிருக்கு. பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் சலுகைகள் குறைய கொடுங்க. சக கூட்டாளிகளில் சிலர் விலகிவிட நேரிடுங்க. ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறையும் என கிரக சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதன் காரணமாக வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க. பல தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுங்க. உங்களுடைய பொறுமைக்கு சோதனை ஏற்பட இருக்கு. திரைப்பட நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. சற்று தாராளமாகவே செலவு செய்து பழக்கப்பட்ட உங்களுக்கு சோதனையாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைகிறதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாங்க. நீங்களே விருப்பப்பட்டாலும் உட்கட்சி பூசல்களில் உங்களுடைய பெயரும் விமர்சனத்திற்கு உள்ளாகுங்க. அதே போல் செல்வாக்கு மிகுந்த அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவரின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க. அப்படி இல்லைன்னா விரும்பத்தகாத பிரச்சனைகள் உங்களை ஆழ்த்தி விடுவாங்க. அதே போல் அதிலிருந்து வெளிவருவது கடினமானதாக இருக்குங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சோதனை மிகுந்த கட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் கிரகிப்பதற்கு அதிபதியான சந்திரன் மற்றும் குரு ஆகியோர் அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கல்வி உதவி தொகையும் இதர சலுகைகளும் அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட வேண்டாங்க. தைரியமாக முயற்சிக்கலாம். எதிர்கால உயர்விற்கு உதவுங்க. இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் ஏற்றத்தாழ்வுகள் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு முக்கிய கிரகங்களின் சஞ்சார நிலைகள் பொறுத்தே அமைவதாக இருக்குங்க. இவ்விரு கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவே வலம் வருவதால அமோக விளைச்சலை எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். பல வருடங்களாக மனதை அரித்து வந்த கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற கிரகநிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு வழிபாடு சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமைகிறது.